அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுய ஜாதகத்துல உங்களுடைய ஆயுளை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ஒரு ஜாதகரின் ஆயுள் எவ்வளவு, அதற்கு எந்தெந்த கிரகங்களை நான் பார்க்க வேண்டும், எந்த ஆதிபத்தியம் முக்கியமான ஆதிபத்தியம்ன்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். நிறைய கன்சல்டேஷன்ல வரவங்க அவயோக மகாதசையில பயணப்படும் பொழுது உடல் ரோகங்களால் பாதிக்கப்படுறது அல்லது விபத்துகளால் பாதிக்கப்படுறதெல்லாம் ஏற்படுது. அப்ப அவயோக தசை ஒரு ஜாதகருடைய ஆயுளை எடுத்துருமான்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஜாதகத்துல ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது 8ஆம் ஆதிபத்திய வீடு, ஆதிபத்திய கிரகம் மற்றும் காரக கிரகமான சனி பகவான். முன்னோர்கள் 120 வருட தசாபுத்திகள் வகுத்ததற்கான காரணம் ஒவ்வொரு செயலுமே 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஆதிபத்திய கிரகம், ஆதிபத்திய வீடு, காரக கிரகம். இந்த 3 மையமாகத்தான் ஒரு ஜாதகத்துல எல்லா பலனுமே இருக்கும். இந்த 3ல் ஒரு நிலை வலுவா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 40% அந்த கிரகத்தினுடைய காரக ஆதிபத்திய வலுக்கள் கிடைத்துவிடும். 2 பகுதிகள் நல்லா இருக்கு, ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 3/4 பகுதி நல்ல பலன்கள் இருந்துடும். 3 நல்லா இருக்கும் பொழுது முழுமையாத்தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம ஆயுளுக்கு எப்பொழுதுமே 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். காரகரான சனி பகவான், ஆதிபத்திய வீடான 8ஆம் ஆதிபத்தியம், அந்த 8ஆம் ஆதிபத்திய கிரகம், இதை 3ஐயுமே பார்க்கும் பொழுதுதான் ஒருவருடைய ஆயுளை உறுதிப்படுத்த முடியும். அந்த வகையில இந்த பதிவுல லக்னம், மேஷ லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த கிரகத்தின் நிலையை பொறுத்து ஆயுள் எவ்வளவு இருக்குன்றத ஒரு பொதுவான அமைவுகள்ல எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். அதனால அவயோக மகாதசை நடப்பவர்களுக்கு உடல் ரோகம் இருக்கலாம், விபத்துகள் நடக்கலாம். ஆனால் ஆயுளை முடிவு பண்ணுவது 8ஆம் ஆதிபத்தியம், ஆதிபத்திய கிரகம், காரகரான சனி பகவான். இந்த 3 விஷயங்கள் தான். அதை பொறுத்து தான் எடுத்ததுமே உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அதுபோல ஒரு ரியாலிட்டியில ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், ஒரு ஜாதகர் நேரடியாக ஜாதகம் பார்ப்பதற்காக ஒரு ஆலோசனை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல அவருடைய தந்தை இறந்து விட்டார். ஜாதக பலன் கொடுக்கும்போது நம்மளால உடனே அந்த ஜாதகத்தை இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பா இல்லை. நம்மளால் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும், அந்த ஜாதகருக்கு சாதகமில்லாத நேரம், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல ஜாதகருக்கு ரொம்ப உடல் உபாதைகளும் பெரும் துன்பங்களும் ஏற்படும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். அதை தான் நம்மளும் அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். தந்தைக்கு சாதகமான நேரம் இல்லை, ரொம்ப கடுமையான நேரத்தில் இருக்கிறார், இன்னும் 2 மாதங்களுக்காவது இவர் கவனத்துடன் இருக்கணும், அதன் பிறகு யோக மகாதசை வருது, வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்கும், அதை தான் நம்ம தெரிவிக்க முடியும். அதை தான் சொன்னோம். ஸோ அவரும் இறந்ததை அதுக்கப்புறம் தான் உறுதிப்படுத்தினார். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு நடப்பு தசாபுத்திகள் அவயோகம் முழுவதுமா இருக்கு, அது நாம் சொல்லக்கூடிய விதிகள் எல்லாம் ஒத்து வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டம் ஜாதகருடைய ஆயுள் பிரியும் அப்படின்றதையும் நம்ம உறுதிப்படுத்திடுறோம். முதல் பகுதி, ஒரு ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையோ, நீசபங்கமோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமோ, திக்பலமோ பெற்ற நிலையில இருக்கிறாரா 40% ஜாதகருக்கு ஆயுள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 40 வயசு வரைக்கும் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாவம் இருக்கிறது. 8ஆம் ஆதிபத்தியம் முழுவதும் கெடாமல் இருக்கும்போது, 8ஆம் ஆதிபத்தியம் முழுவதுமே கெட்டு போயிடுச்சுன்னா சனி பகவான் 40% கொடுக்கிறார். அது 40 வயதுக்குள்ள எப்ப வேணாலும் உங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நிலைகள் இருக்கும். அதுபோல சனி பகவான் நீசமாயிடுறார், நிறைய கேள்வி இதுவும் வருது. காரக கிரகமான சனி பகவான் நீசமாயிடுறார், ஜாதகருக்கு எப்படி இருக்கும் ஆயுள்? 8ஆம் இடத்து அதிபதி வலுத்து இருக்கிறார், ஆட்சி உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதமம் போன்ற நிலைகள்ல 8ஆம் அதிபதி நிற்கிறது. லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே லக்ன யோகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்னா ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டு. கண்டிப்பா ஜாதகருக்கு 70 வயது வரைக்கும் ஆயுள் பலம் உண்டு. அப்போ 3 நிலைகளில் ஒரு நிலை வலுத்தால் அந்த ஜாதகருக்கு 40 வயதுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் பிரியும். 2ஆம் நிலை 2 நிலைகள் வலுக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு 80 வயதுகள் வரைக்கும் ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது. 3 நிலைகளும் வலுக்கும் பொழுது தீர்க்க ஆயுளாக நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கு மேல் இல்லை. 200-300 வருடங்கள்லாம் பழங்காலத்துல சொன்னதுதான். இப்பொழுது சராசரியாக மனிதனின் ஆயுள் காலம் ஒரு 80 வயது வரைக்கும் தான் மேக்சிமம் இருக்கிறதுக்கான அமைவுகள் இருக்கு. நம்ம மெடிக்கல் ஃபீல்டும் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்ல அவ்வளோ வயது வரைக்கும் ஒரு ஜாதகர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகத்துல 3 நிலையை பார்க்கணும்னு சொன்னோம். மேஷ லக்னத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு 8க்கு அதிபதியா செவ்வாயே வருவார். செவ்வாயினுடைய மனையான விருச்சக மனை வருது. அப்ப சனி பகவானுடைய நிலை விருச்சக வீடு மற்றும் விருச்சகாதிபதியான செவ்வாய், இந்த 3 நிலைகளை பார்க்கணும். இதில் 2 நல்லா இருந்தாலே 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் பலம் வந்துடுது. அது போல இன்னொரு சந்தேகம், இதையும் நம்ம விவரிச்சுட்டு நேரடியா லக்ன பலனுக்கு போகலாம். ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, 2 ஹவருக்கு ஒரு முறை லக்னம் மாறும். அந்த வகையில சரம், சிரம், உபயம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த சரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2 7ஆம் அதிபதி மாரகத்தை செய்யும். அதே போல் சிற லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 3 8ஆம் அதிபதி மாரகத்தை செய்யும்.
அதுபோல் உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி மாரக அமைவுகள்ல வந்துடுறார். இப்ப இவ்வளோ காம்பினேஷனையும் நீங்க பார்க்கணும். நடக்கிற திசை மாரகாதிபதியினுடைய திசையில் 8ஆம் அதிபதியினுடைய புத்தி இரண்டும் காரக முரண்பட்டு வலுகுறைக்கும் பொழுது அப்பொழுது ஆயுள் பலம் பிரியும். உங்களுடைய ஆயுளை நீங்கள் எவ்வளவு காலம் அப்படின்றத சொல்லிட்டோம். 3 நிலைகள்ல 80 வயது வரைக்கும் ஒருவருக்கு 2 நிலை வலுத்து இருக்கு. 80 வயது வரைக்கும் ஆயுள்னு நிர்ணயிக்கிறோம். 40 வயதை கடந்து விடுகிறார். 50வது வயதுல அவருக்கு மாரகாதிபதியினுடைய திசை வருகிறது. அதில் புத்தியாக 8ஆம் அதிபதியினுடைய புத்தி வருகிறது. 8ஆம் அதிபதி வலு இழந்திருக்கிறார். அப்படின்னா என்ன நடக்கும்? ஜாதகருக்கு அப்பொழுது ஆயுள் பலம் பிரியும். அந்த நேரத்துல ஆயுள் பலம் பிரியும். நம்ம எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஆயுளை பார்க்கறது இல்லை. இந்த சந்தேகம் அதிகமா வர்றதுனாலதான் கேட்கிறோம். 3 நிலையும் அடுத்தவருக்கு மாரகாதிபதியோட புத்தி மாரகாதிபதியோட திசை 80 வயதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு எந்த கெடுபலனுமே நடக்காது. ஆனால் 2 நிலை வலுத்தவர்களுக்கு 80 வயசுக்குள்ள எப்ப வேணாலும் 40 to 80 வயசுக்குள்ள எப்ப வேணாலும் மரணம் தசாபுத்திகளின் அடிப்படையில மாரகம் மற்றும் 8ஆம் ஆதிபத்திய தொடர்பு பெறும்பொழுது ஏற்படும்ன்றத உறுதிப்படுத்தணும். ஸோ இப்போ கிரகம் லக்னம் முதல் கிரக நிலையை பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகர் நீங்க லக்னத்திற்கு 8ஆம் இடம் விருச்சகமனை, ஆதிபத்திய கிரகம் செவ்வாய், சனி பகவான், இந்த 3 நிலையும் பார்த்துக்கணும். இப்ப 8ல புதன் இருக்கிறார், என்ன பண்ணுவீங்க? உடல் ரோகத்தினால் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும், சாதகம் இல்லை. 8ஆம் இடத்துல அதே குரு இருக்கிறார், நல்ல பலன். 8ஆம் இடத்தை நல்ல பலனை கொடுக்கிறார். குருவோடு ஆயுள் காரக கிரகமும் அங்கு அமர்றார், இன்னும் நல்ல பலன். 2 விதிகள் நல்லா இருக்கிறது அர்த்தம். இப்போ விருச்சக மனையில இந்த கிரகமும் பாதிக்கப்படலைன்னா உங்களுக்கு 120 வருடம். சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா 80 வருடம். 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் 40 வருடம். இதை தான் புரிஞ்சுக்கணும். 3 நிலைகளும் பார்க்க. வீட்டில் இருக்கக்கூடிய அமைவு நல்ல முறையில் இருக்கா? விருச்சக வீட்டுல அவயோக கிரகங்கள் இருக்கக்கூடாது, விருச்சகத்திற்கு அவயோக கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத முதன்மையா சொல்றோம். அதுபோல அதிபதியான செவ்வாயும் ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலத்தை இழந்து இருந்தா வலு குறைஞ்சிருக்கிறார் அர்த்தம். இயல்பாகவே சனி பகவான் நீசம் பெற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, யாரு சனி நீசமா இருந்தாலும் 80 வயசுக்கு மேல ஆயுள்ல நீங்க பார்க்க முடியாது. சனி நீசம் பெற்ற ஜாதகங்களை நீங்க எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. சனி நீசமாயிடுச்சு உங்க ஜாதகத்துல 80 வயசுக்கு மேல இருக்க மாட்டீங்க. ஆனால் 8ஆம் இடமும் 8ஆம் ஆதிபத்தியமும் வலுத்து இருக்குன்னா 80 வயது வரைக்கும் ஆயுள் உண்டு. கவலை வேண்டாம். சனி நீசவங்க பிறந்த குழக்கும் பொழுதே கேட்கறது உண்டு, இந்த மாதிரி கிட்ட இப்போ இல்லை, இன்னும் ஒரு 4 வருஷங்கள்ல வரும். திரும்ப வந்து சனி பகவான் மேஷத்துல நீச நிலைக்கு வருவார், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்ல. அப்போ பிறக்க போற குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு நீசம் பெற்றுதான் சனி பகவான் இருப்பார். அப்போ பிறந்த குழந்தைகள் கண்டிப்பாக 80 வயசுக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைத்தே கொடுக்கிறது. இதெல்லாம் இயற்கை விதி. அதுதான் நம்ம வந்து இடத்திற்கு தகுந்தாற் போல ஜோதிட பலனும் அமையும். அதே போல் 30 வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா சனி பகவான் நீசம் பெற்ற நிலையில வந்துகிட்டே இருப்பான். உங்களுடைய பொசிஷன்ல நீச நிலை இருக்கும். அந்த 30 வருடத்திற்கு ஒரு முறை பிறக்கிற குழந்தைகள்லாம், அந்த 30 வருடம் ஒரு 2.5 வருஷம் பிறக்கிற குழந்தைகள்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு 80 வயதுக்கு மேல் ஆயுள் இருக்காது. அது உண்மையான அமைவுகள். அதுல 8ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் வீட்டின் கிரகம் நிலையை பொறுத்து அதுல நீங்க வயதை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் விதி. அந்த வகையில மேஷத்திற்கு விருச்சகமனையும் விருச்சாதிபதியான செவ்வாயும் பார்க்கணும், சனி பகவானையும் பார்க்கணும். முதல்ல சனி பகவானை பார்க்கணும். நம்ம வீட்டை மட்டும் 12 லக்னத்திற்கும் கொடுத்துடலாம். ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா அபயோகர் என்றாலும் கூட தனுஷு மனையும் குரு பகவானும் ரொம்ப முக்கியமானவர்கள். அதுபோல மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மகரமனையும் மகராதிபதியான சனி பகவானும் ரொம்ப முக்கியம். கடகத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பாதிபதி மற்றும் கும்பமனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சனி பகவானும் கும்பமனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயுள் பலத்துக்கு. என்னதான் அவயோகர்னு சொன்னா கூட கடக லக்னத்திற்கு சனி பகவான் நல்லா இருந்தா தான் 2 விஷயங்களும் கிடைக்குது. சனி பகவான் நீசம் பெற்று இருக்கிறார்னா 8ஆம் அதிபதி வலுவும் குறைந்து விடுகிறார். நீசம் பெற்ற சனி பகவான் நீசபங்க விதியிலையாவது இருக்கணும். அப்பதான் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஆயுள் உண்டு. இது இயல்பாவே இருக்கும். இயல்பான விஷயங்கள் தான் ஜோதிடமே. ஒரு சூரியன் காலையில உதிக்கும் பொழுது முதல் லக்னம் சூரியன் அமர்ந்த நிலைகள்ல இருந்து வருது. லக்னத்துல சூரிய பகவானுடைய நிலைகள் இருக்கும். அடுத்தடுத்து லக்னங்கள் மாறும்பொழுது 2 மணி நேரத்துக்கு பலன்கள் மாறும். அது போலதான் சில நாள்ல இந்த மாதிரி சனி பகவான் நீசம் இருந்து பிறக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல பிறந்தா அந்த 2 மணி நேரம் ஆயுள் குறைவு தான் அவங்களுக்கு. சனி பகவானையும் பார்க்கணும், கும்பமனையும் பார்க்கணும். சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க, மீனமனையை பார்க்க வேண்டும், மீனாதிபதியான குரு பகவானை பார்க்க வேண்டும். அதுபோல் நீங்கள் கன்னியில் பிறந்திருக்கிறீங்க, என்ன அவயோகர் என்ற நிலை இருந்தாலும் மேஷமனையும் செவ்வாயும் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் ஜாதகருக்கு ஆயுள் உண்டு. ஆயுள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லா விதமான பலன்களையும் அனுபவிப்பதற்கு ஆயுள் வேண்டும். நல்லதோ கெடுதலோ முழுவதும் அனுபவிப்பதற்கு உடல் வேண்டும். அப்படின்றதுக்காக செவ்வாய் அவயோகரா இருந்தாலும் கூட கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்லா தான் இருக்கும். அதுபோல மேஷமனையும் நல்ல நிலையில தான் இருக்க வேண்டும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். நீங்கள் துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 8 குடையவனாக சொந்த அதிபதியே வந்துருவார், லக்னாதிபதி சுக்கரனே வந்துருவார். மனையாக ரிஷபமனை வரும். ரிஷபமனை ரிஷபாதிபதியான சுக்கரன் ரொம்ப முக்கியம். சனி பகவான் இயல்பாகவே யோகராக வருவார். யோக நிலையில் அவர் இருந்து விட்டால் ஆயுள் பலம் நல்ல பலம்.
பொதுவாகவே துலா லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாலே ஆயுளோட இருப்பாங்க. கொஞ்சம் அவருக்கு திறமை இருந்தால் ஆயுளோடு இருப்பாங்க. துலா லக்னத்துல ஏன் ஆயுளோட இருக்காங்க, எல்லா காம்பினேஷனுமே அவங்களுக்கு ஃபேவர் தான். 8ஆம் இடமும் சொந்த லக்னாதிபதி, மனையும் அவருக்கு பிடித்த அவருடைய சொந்த மனை. அதுபோல ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய காரகர் சனி பகவான். அதனால துலா லக்னத்துல பிறந்தவங்க மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா அதிக வயது வரை வாழ்வார்கள், அதிக வயது வரை வாழக்கூடியவர்களாக அமைந்து விடுகிறார்கள். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் குறைந்த வயதோடு வாழக்கூடிய நபராக இருப்பார்கள். இதுதான் சூட்சம விதிகள். அந்த வகையில விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா மிதுனமனையும் மிதுனாதிபதியான புதனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுபோல் தனுஷில் பிறந்தவர்களுக்கு கடகமனையும் கடகாதிபதியான சந்திரனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைவுகள். மகரமனையிலே பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானும் சிம்மமனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவயோகர் தான் முழு அவயோகர். மகர லக்னத்திற்கு முழு அவயோகரான சூரியன் ரொம்ப முக்கியம் ஆயுளுக்கு. அதுபோல் ஆதிபத்திய மனை சிம்மமனை ரொம்ப அவயோக மனை மகரத்திற்கு இருந்தாலும் அந்த மனை தான் ஜாதகருடைய ஆயுளை தீர்மானிக்கும். கும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் ஆதிபத்தியம் அவருடைய யோகமனை. அதுபோல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆயுள் அதிகம். இது ஒரு பேட்டன் திரிகோண அமைவுகள் வரும். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆயுள் அதிகமாகவே நிறைய பேருக்கு இருக்கும். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிட்டாங்கன்னா புதனும் கன்னியும் நல்ல முறையில் இருக்கணும். மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திற்கு அவயோகர் என்றாலும் கூட துலாம் மனையும் துலாம் அதிபதியான சுக்கிரனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜாதக பதிவுல நம்ம இப்போ ஓரளவுக்கு லக்ன ரீதியில எந்த வீடு ஆதிபத்திய கிரகம்னு பார்த்துட்டோம். இது எப்படி வளர்க்கணும், அது ஒரு சந்தேகம் வரும் எல்லாருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி அவயோகரோ யோகரோ எதுவாயினாலும் கூட இதுல ஒரு காம்பினேஷன் நெருப்பு நிலம் நீர் காற்று நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதுல நெருப்பு லக்னங்கள்ல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி யோகர், அதே நில லக்னங்கள்ல பிறந்தவர்கள் 8ஆம் அதிபதி அவயோகர். காற்று லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் அதிபதி யோகராக இருப்பார். நீர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் அதிபதி அவயோகராக இருப்பார். யோகரோ அவயோக நிலையோ பொது விதிகள் வேண்டாம். 8ஆம் அதிபதி கண்டிப்பாக ஸ்தான பலத்தை பெறணும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இருளாக இருந்தால் ஒளி பெற வேண்டும். இந்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு. அப்போ பொதுவாக சனி நீசம் பெறுவதோ 8ஆம் அதிபதியின் தசை நடப்பதோ உங்களுக்கு மரணத்தை கொடுக்காது. 3 விதிகளுக்கு உட்பட்டு மரணம் நடக்கும். ஸோ பொதுவாக ஒரு ஜாதகத்துல எப்பயுமே அதை தேட வேண்டியதில்லை. உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் இருக்கு, உடல்நிலை மோசமாக இருக்கு, அதுல இருந்து மீண்டு வருவனா, இல்ல இந்த உடல் ஆரோக்கியத்தோடைய என்னுடைய உயிர் பிரியுமா, அல்லது விபத்துகள் போன்ற காலகட்டங்கள்ல தான் நீங்க அதனால யூஸ் பண்ணணும். மற்றபடி உங்களுடைய ஜாதகங்கள்ல ஆயுளை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.